படமா பாருங்க, கொடி காட்டாதீங்கன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. மணி தேட்டர் உள்ள கட்சி கொடி காமி கொடுதா அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் மரியாதையாவே கேட்கறேன், நீங்க யார் சார்? நான் கேட்கறேன், நீங்க என்ன தேட்டர் ஓனரா, மேனேஜரா, இல்ல என்ட்ரியில நின்று டிக்கெட் கிழிக்கிறவரா, இல்லைனாக்கா படம் ஓட்டுற ஆப்ரேட்டரா? கொடி காமிக்கும் போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்றதுக்கு யார் சார் நீங்க? முதல்ல உங்க வேலை என்ன? படம் பார்த்தோமா, வெளியே வந்து ரிவ்யூ கொடுத்தோமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மிச்சம் மீதி எடுத்துன்னு போயிட்டு உங்க யூடியூப் சேனல்ல ரிவ்யூ கொடுத்தோமா, அவ்வளவுதான். நீங்க யார் சொல்றதுக்கு? அப்படி உங்க கட்சி கொடிய நீங்க காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணும்? இந்த எலெக்ஷன் டைம்ல கோழி பிரியாணியும் கோட்டரும் கொடுக்குற மாதிரி நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, தேட்டருக்கு வாசல்ல நின்றுக்கிட்டு எங்க கட்சி கொடியை காமிங்க, மக்கள் மொத்தம் நம்ம கட்சியே மறந்துட்டாங்க, அதனால எங்க கட்சி கொடியை மட்டும் கொஞ்சம் காமிங்க அப்படின்னாக்கா அந்த கட்சி கொடியை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு வந்து தளபதி கட்சி வந்து உள்ள காமிக்க கூடாது அப்படின்னா நீ யாரு முதல்ல? நான் கேட்கறேன். இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேட்டர்லயே கேட்கணுங்க. 2 பாடி கார்டு வேற கூட்டு வந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து கரெக்டா கேட்கறாரு, சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிளம்பு அப்படின்றாரு. ஆளை கூட்டு வந்துக்கிறானுங்க பயந்தாங்கொழிங்க. என்னங்கடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஜெனரேஷன் விடுங்கடா, உங்களோட அடுத்த ஜெனரேஷன் பத்தி யோசிங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி.